இன்றைக்கி காலையில் மணி 7 மணிக்கு பொழுது விடிஞ்சது எங்களுக்கு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு காலையில் இட்லியும் சட்னியும் ரெடி பண்ணி தம்பிக்கு ஊட்டி ஸ்கூல் அனுப்புறதுக்குள்ளே மணி 11 ஆயிடுச்சு. 5 நாள் லீவு விடவே அவருக்கு ஸ்கூல் போகவே அவருக்கு பிடிக்கல. நார்மலாகவே 2 நாள் லீவ் விட்டால் அவன் போக மாட்டான். இன்றைக்கி இந்த வாட்டி 5 நாள் லீவு விட்டு கிளம்புனா எப்படி கிளம்புவான்? அதுக்கப்புறம் அங்கன்வாடியில் ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, ஃபோட்டோ எடுக்கணும் வாங்க, நீங்கள் மட்டும்தான் இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேழ்வரமாகவும் கடலையும் அவிச்சு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா நாய் ஒன்று என்னை பார்த்து போகும்போதே குலைச்சிது. திரும்ப இருக்குமான்னு பார்த்தா அந்த வீட்டில் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக துளச்செடி வளர்ந்துருக்கு. ஜாடியில் வைக்கிறேன் இந்த அளவுக்கு வளரவே மாட்டுது. ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சாதம் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். சாதமும் வெந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் சேப்பங்கிழங்கு வறுக்கலாம்னு சொல்லிட்டு அது வேக வச்சுட்டு போயிருந்தேன் இண்டக்ஷன் அடுப்பில். இதுதான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க பால்வாடியில். அதுக்கப்புறம் ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ரசம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி ரசம் வச்சுருந்தேன்னா தேங்காய் பால் ஊற்றி செஞ்சேன். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வச்சிடணும். கடைசியாக நம்ம இறக்கும் போது நார்மல் தண்ணி ஊற்றுவோம். அதுக்கு பதிலா தேங்காய் பால் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா வந்துட்டு சேப்பங்கிழங்கு வறுத்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 மந்த் ஆகிடுச்சு. அவங்களுக்குமே வந்துட்டு ஆப்பிள் வேக வச்சுருந்தேன். அதையுமே வந்துட்டு நல்லா வந்து மிக்சியில் அடித்து ஆப்பிள் பியூரி தான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். நான் பாப்பாவுக்கு வந்துட்டு 5 மந்த்லேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா கொடுத்தேன்னா சாதம் வடித்த தண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு ஒரு பவுடர் கொடுத்துருந்தாங்கல்ல மதர் மில்க் பத்தல்னு, அதுவும் கொடுத்துட்ருக்கேன். இடையில அதுக்கப்புறம் பருப்பு பியூரி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா தம்பிக்கு இதெல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் அவன் பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிடவே மாட்டான். அதனால் சரி பாப்பாவுக்காவது நம்ம இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போவே அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் வர வீடியோவில் நான் பாப்பாவுக்கும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விழாவை பார்க்கலாம். டாடா பாய்.